வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 18. விடிந்ததும் அரை கதவை திறந்து கொண்டு முன் ஹால் பக்கம் வந்த சந்திரா அங்கிருந்த நீண்டதொரு சோஃபாவின் மீது ஜெகநாதன் சாய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு திகைப்படைந்தாள். இரவு முழுவதும் இந்த சிறிய சோஃபாவின் மீதா கஷ்டப்பட்டு நித்திரை செய்திருக்கிறார் என எண்ணியவள் சந்தடி செய்யாது கீழே சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வந்தாள். ஸ்நானம் செய்ததும் தலை காய வைக்கும் நிமித்தம் கூந்தலை அவிழ்த்து விட்ட வண்ணம் நின்று கொண்டிருந்த சந்திரா ஹாலின் ஜன்னல் வழியே வெளியே தெரியும் தோட்டத்தின் மீது திருஷ்டியை திருப்பினாள். இளம் சூரியனின் பொற்கதிர்கள் பளிர் என்று ஜன்னல் வழியே உட்புறம் வீசி கொண்டிருந்தன. விடிஞ்சு போச்சா அப்பாடா என தன்னையே மரியாதை கூறிய வண்ணம் எழுந்திருந்த ஜெகநாதன் கண் திறந்து முதல் பார்த்த வஸ்து காற்றில் அசைந்தாடும் கூந்தல் பறக்க சௌந்தரிய தேவதை போல் நின்ற சந்திராதான். முதல் நாள் இரவு கேட்ட அவளுடைய கொடுஞ்சொற்கள் சட்டென அவன் கவனத்திற்கு திரும்பி வந்தன. சோஃபாவில் நின்று எழுந்தவன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாது கீழே சென்று விட்டான். அவன் அங்கிருந்து சென்றதை சந்திராவும் லட்சியம் செய்யவில்லை. அவள் அப்போது ஜெகநாதனை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருந்தாள். உண்மையாகவே அவன் அவளுடைய அன்பை வேண்டுகிறானா அல்லது இப்படியெல்லாம் பேசி வசப்படுத்த ஏதாவது சூழ்ச்சி செய்கிறானா? உண்மையிலே அவன் அவளை காதலித்தாலும் அவள் அவளை விரும்பவில்லை. அவள் வாழ்க்கையில் கொண்ட லட்சியங்கள் எத்தகையவை? அவளது லட்சிய கணவன் ஸ்திரியை தெய்வமென பாராட்டி அவளது சம உரிமையை போற்றி அவளுடைய அன்பை பெற முயற்சிக்கும் உத்தம புருஷன், ஏகபத்தினி விரதம் கொண்டவன், உயர்ந்த லட்சியங்களுக்கு உயிரை வைத்திருக்கும் தியாகி. ஆனால் அவளுக்கு விதி கொடுத்த புருஷன் எப்படிப்பட்டவன்? பெண் என்பவள் புருஷர்களின் அடிமை என என்னும் மனப்பான்மை கொண்டவன், கெட்ட குணங்கள் எல்லாவற்றிற்கும் இருப்பிடமானதொரு வஞ்சகன். இதையெல்லாம் நினைத்து பார்த்து அவளுக்கு தன் கொடுமையான விதியின் மேல் கோபமும் துக்கமும் சேர்ந்து வந்தன. ஜெகநாதனை அவளுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, வாழ்வு பூராவும் அவள் அவனுடன் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறாள். அவனை பிடிக்கவில்லை என்று பிறந்தகம் போயிருக்கலாம் என்றால் அவளை ஏற்றுக்கொள்பவர்கள் அங்கே ஒருவரும் இல்லை. இந்த சிந்தனையால் அவள் கண்களிலிருந்து அவளையும் அறியாது கண்ணீர் பொங்கி கன்னங்களின் மீது தாரி தாரியாக வழிந்தது. சந்திரா, காபி சாப்பிட வரவில்லையாமா என்று கேட்டுக்கொண்டே உள்ள நுழைந்த காமாட்சி அம்மாள் சந்திராவின் முகத்தை நோக்கினாள். முத்து போன்ற கண்ணீர் துளிகள் அவள் கன்னங்களில் பிரகாசிப்பதைக் கண்டு காமாட்சி அம்மாளின் உள்ளம் துணுக்குற்றது. சந்திரா, இங்கே வா என அன்புழுக அழைத்தாள் மாமியார். சந்திரா கண்ணீரை புடைய தலைப்பால் துடைத்து கொண்டு மாமியாரின் அருகில் சென்றாள். இப்படி உட்கார் சொல்றேன் என அருமையாக தன் அருகில் அவளை அமர செய்த காமாட்சி அம்மாள், ஏமா அழற? அவன் ஏதாவது சொன்னானா என்று கேட்டுக்கொண்டே அவளது நெற்றியை வருடினாள். சந்திராவுக்கு பதில் பேச சற்றென்று தோன்றவில்லை. அதற்கு பதில் கண்ணீர் வெள்ளம் மடை திறந்தாற்போல் பெருகி ஓடியது. யாரிடமாவது சொல்லி அழ வேண்டுமென நினைத்திருந்த அவளது ஏக்கம் நிறைந்த உள்ளத்தில் காமாட்சி அம்மாளின் அன்பான மொழிகள் பாதிக்கவே அடுத்த கணம் தனது உண்மை மனநிலையை எடுத்து மாமியாரிடம் கூறி ஆறுதல் மொழி பெறலாம் என்று நினைத்தாள். ஆனால் மேலே தொடர்ந்தாற்போல் காமாட்சி அம்மாள் பேசிய வார்த்தைகளை கேட்டு சந்திரா மன உணர்ச்சிகளை மனதிற்குள்ளேயே அடக்கிக் கொள்ள நேரிட்டது. ஜெகநாதன் முரடன். அவன் அப்பாவை போல் சற்று முன்கோபம். ஏதாவது சொல்வான். அதையெல்லாம் நீ லட்சியம் பண்ணி அழுது கொண்டிருக்க கூடாது. நீ எவ்வளவோ சமத்துன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அவன் கல்யாணம் பண்ணிட்டு குடியும் குடுத்தனமாக இருக்க மாட்டானான்னு நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் வேண்டாத தெய்வமும் பாக்கி இல்லை. என் பிரார்த்தனை வீணாகவில்லை. நாட்டு பெண்ணாக எனக்கு வந்த நீயும் மகாலட்சுமி போல் என் மனசிலே பால் வார்த்துட்ட. இனி எனக்கு கவலை விட்டது என்று தழுத்தழுத்த குரலில் பேசினாள் மாமியார். சந்திராவுக்கு பதில் பேச முடியவில்லை. தம்பதிகளின் உண்மை நிலையை அறிந்தால் காமாட்சி அம்மாளின் தூய உள்ளம் எத்தனை ஏமாற்றமடையும் என்று எண்ணி பார்த்த அவள் பச்சதாபமடைந்தாள். சந்திரா, அவன் எங்கே என்று காமாட்சி அம்மாள் பரிவுடன் கேட்ட வண்ணம் எழுந்திருந்தாள். கீழே போயிருக்கிறார் என்று மெல்ல பதிலளித்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் சந்திரா. அவன் குளிச்சுட்டு வர நாழியாகும். சீதா, என்னோடு வா, உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு என்று மாமியார் கூறியதை கேட்டு சந்திரா
பதில் பேசாது காமாட்சி அம்மாளை பின்தொடர்ந்தாள். மாடியின் மூலையில் இருந்த விஸ்தாரமான ஒரு அறைக்குள் புகுந்த காமாட்சி அம்மாள் மூலையில் இருந்த ஒரு இரும்பு பெட்டியை திறந்தாள். கையிலே ஒரு சிறு வெல்வெட் பெட்டியை எடுத்து அதில் இருந்த நீல ஒளி வீசி கொண்டிருந்த வைர மாலை ஒன்றை எடுத்து சந்திராவின் கழுத்தில் பூட்டினாள். இந்த மாலை ஜெகநாதனுக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்குன்னு நான் ஆசையோடு செஞ்சு வச்சது. 3 மாலை பண்ணினேன். 1 அலைமேலுக்கு, 1 சகுந்தலாவுக்கு, 1 உனக்கு. சிலரை போல் நான் பெண், நாட்டு பெண் என்று வித்தியாசம் பார்க்க மாட்டேன். எனக்கு 2 பேரும் சமம்தான் என்று கூறி காமாட்சி அம்மாள் தன் மருமகளின் அழகிய கழுத்தில் அதை பூரிப்பதைக் கண்டு மகிழ்ந்தாள். சந்திரா மௌனமாக இருந்தாள். காமாட்சி அம்மாளின் உதார குணம் அவள் நெஞ்சை பிளந்து கொண்டிருந்தது. பொம்மநாட்டிகளான நமக்கே பொறுமை கொஞ்சம் வேணும். நீ புத்திசாலி பெண். ஜெகநாதன் கோபத்தில் முரட்டுத்தனமாக நடந்தாலும் அதையெல்லாம் பாராட்டாமல் சமத்தா நடக்கணும். உங்க மாமனார் குணம் உனக்கு தெரியாது. முன் கோபக்காரர். சின்ன வயசுலேயே அவரோடு குடுத்தனம் பண்றச்ச அப்பப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை. ஒரே ஒரு ஆசைத்தான் இருக்கு. ஜெகநாதனுக்கு ஒரு பிள்ளை பிறந்து பார்த்துட்டு கண்களை மூடிண்டா போரும் என்று உணர்ச்சியுடன் பேசினாள் காமாட்சி அம்மாள். சந்திராவின் முகம் சற்று நாணத்தால் சிவந்தது. சரி, கீழே போய் காப்பியை எடுத்துன்னு வந்து அவனுக்கு கொடு, வந்திருப்பான் இத்தனை நாழி என்று உத்தரவிட்டாள். சந்திராவும் மாமியாரின் கட்டளையை நிறைவேற்ற வேகமாக கீழே இறங்கினாள். காஃபியை ஒரு டம்ளரில் எடுத்துக்கொண்டு அவள் ஹாலுக்குள் நுழைந்த போது ஜெகநாதன் காலை ஸ்நானத்திற்கு பிறகு பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். டக்கென பக்கத்தில் டம்ளர் வைக்கும் சப்தம் கேட்ட அவன் நிமிர்ந்து பார்த்தான். அம்மா காஃபியை கொடுக்க சொன்னார் என்று விடுவித்துவிட்டு சந்திரா வேறு திக்கை பார்ப்பதை போல் நடித்தாள். ஏது, உனக்கு என்மேல் இவ்வளவு கிருபை ஏற்பட்டதுன்னு நினைத்து ஆச்சரியப்பட்டேன் என்று தாராளமாக சொன்னதை கேட்ட அவள் கோபத்துடன், கிருபை ஒன்றும் திடீரென்று வந்துவிடவில்லை. உங்க அம்மாவின் வேண்டுகோளை நிராகரிக்க விரும்பவில்லை என சுட சுட பதில் அளித்தாள். சந்திரா, ஒன்றே ஒன்று உன்னிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். நீயே சொல்லிவிட்டாய். என் தாயார் நான் சந்தோஷமாக குடும்பம் நடந்து போவதாக எவ்வளவோ இன்ப கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். நான் உன்னை மணந்து கொண்டதை பற்றி அவளுக்கு மிக்க சந்தோஷம். பாவம், அப்படியே அவள் நினைத்து கொண்டிருக்கட்டும். அவள் முன்னிலையில் மட்டுமாவது தயவு செய்து என்னிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளாதே. நமது மனவேற்றுமை வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும். உனக்கு ஒருவித தீங்கும் நேராது. பயப்பட வேண்டாம் என்று கூறியவன் மறுபடியும் பேப்பரை படிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 19. கடைசியில் நீங்கள் எப்போத்தான் என் பிறந்தாத்துக்கு புறப்பட போறோலோ தெரியவில்லை. அழைச்சிட்டு போறேன்னு தாராளமா சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டேன் என்று சொல்லம்பை ஒன்றை கணவன் மீது விடுத்தாள் என்ற அலமேலு. என்ன செய்யட்டும், அழைச்சிட்டு போகணும்னு நினைச்ச போது ஜெகநாதன் கல்யாணம் தடர்புடல் வந்துடுதே என்று எரிச்சலாக கூறினான் பாலகிருஷ்ணன். என் அதிர்ஷ்டத்தை சொல்லணுமே ஒழிய உங்களை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்கள் தம்பி பொண்டாட்டியைப் போல எல்லோரும் பிறக்கச்ச அதிர்ஷ்டக்காரியாக பிறக்கிறாளா என்றாள் அலமேலு. இனி பெரிய புலம்பல் தான் என உணர்ந்த பாலகிருஷ்ணன், சந்திராவை பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு சொல்ல மாட்டேன். என் தம்பியை வேணுமானால் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்வேன். இவ்வளவு நாள் பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டு கடைசியில அழகான படித்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டானே, ரொம்ப கொடுத்து வச்சவன் அவன் என்றான். அலமேலுவுக்கு தன் கணவன் சந்திராவை உயர்த்தி பேசியது பிடிக்கவில்லை. ஏற்கனவே அவள் மீது துவேஷம். இப்போது தனக்கு சமமாக அவள் ஓரக்தியாக மாறிவிட்டது அவளால் பொறுக்கவே முடியவில்லை. உங்களுக்கு அவளை கண்டால் என்னைக்குமே பிடிக்கும், எனக்கு தெரியும். புருஷர்கள் எல்லோருமே இப்படித்தான். தனது பொண்டாட்டியை விட பிரத்தியார் மனைவியின் அழகும் சாதுரியமும் தான் அவர்கள் கண்ணுக்கு புலப்படும் என்று கோபமாக அலமேலு கூறியது கேட்ட பாலகிருஷ்ணன், நன்னாருக்கு நீ பேசுகிறது. ஸ்திரீகளுக்கு எப்பொழுதும் குறுகிய புத்தி. ஒவ்வொருத்தையும் தன்னை விட அழகியும் புத்திசாலியும் இல்லை என நினைத்து கொள்கிறது. எதற்கு சந்தேகம் என்று வெறுப்பாக சொன்னான். உங்க அம்மாவுக்கு ஆனாலும் ஓரவஞ்சன ஜாஸ்தி. சந்திரா நேற்று வந்த நாட்டு பெண். தலையை பின்றதும் அவளை அலங்கரிப்பதும் அப்பப்பா என்ன உபச்சாரம் நடக்கிறது தெரியுமா? எனக்கு வைர மாலை ஒன்று கல்யாணத்துக்கு போட்டாலே அதையும் இப்ப சந்திராவுக்கு கொடுத்திருக்கிற மாலையையும் ஒத்திட்டு பாருங்க
நான் என்ன உங்கள் அம்மா மொழியை பிடுங்கி விட்டேனா? ஒன்று சொல்கிறேன், சந்திராவை போல் உங்கள் அம்மாவுக்கு சலாம் போட்டுன்னு இருக்க எனக்கு பிடிக்காது என மனக்குறையுடன் பொழிந்தாள் அலைமேலு. பாலகிருஷ்ணன் மௌனமாக மனைவியின் பேச்சுக்களை காதில் வாங்கி கொண்டிருந்தான். அவனது மூளை தம்பியின் அதிர்ஷ்டத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. பொழுது விழுந்ததும் சந்திரா எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு குங்குமம் திகழும் நெற்றியுடன் அவள் மாமியாருக்கு புஷ்பங்கள் பறித்து கொடுப்பாள். பிறகு சமையல்கார ஸ்ரீஷமாலுக்கு கூடமாட ஒத்தாசை செய்து கொண்டிருப்பாள். ஜெகநாதன் கூப்பிடும் சமயங்களில் கை வேலை எதுவானாலும் போட்டுவிட்டு போய் கேட்கும் அழகுதான் எல்லாவற்றையும் விட மிகுதியாக தோன்றியது பாலகிருஷ்ணனுக்கு. அலைமேலு என்று தொண்டை வறண்டு போகும் வரைக்கும் கத்தினாலும் எருமை மாட்டை போன்ற அசைந்து கொடுக்காத அலட்சியம் அவன் மனைவிக்கு உண்டு. எல்லா விதத்திலும் தன்னை விட சலுகை அடைந்த தம்பி மீது பாலகிருஷ்ணன் பொறாமை கொண்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், உங்க அம்மாவை நேத்திக்கு வல்லூரான் கிட்ட 2 புடவை தறி போட சொல்லி வாங்கினார். அதிலே எனக்கு மேக வர்ண கலர் தான் பிடித்திருந்தது. அதை சந்திரா கொடுத்து விட்டு எனக்கு அத்திப்பழப்பை கொடுத்தார். எனக்கு இந்த புடவையெல்லாம் அதிசயமில்லை. நினைச்சா எங்க அப்பா 100 வாங்கி தருவார். அவளுக்கு தான் கிடைக்காது. பிறந்தாத்திலே விதியத்தவள் என்று உருவினாள் அலைமேலு. ஒன்று சொல்றேன் கேளு அலமு. சந்திரா ஏழையோ பணக்காரியோ, இப்போது அவள் உன் ஓரக்தி. அவளிடம் உனக்கு பேச பிடிக்காவிட்டால் தூர இருந்து விடு. சண்டை கிண்டை போட்டு ரகளை பண்ணினால் அப்பாவுக்கு பிடிக்காது. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும் என்று பாலகிருஷ்ணன் முடிப்பதற்குள், என்னை சண்டைக்காரின்னு நினைச்சிட்டேலா என ஆத்திரமாக கேட்டாள் அலைமேலு. உன்னோட பேச இரும்பு வாய்த்தான் படைக்கணும். கொஞ்சம் கூட மனுஷனை அறிந்து கொள்ளும் சக்தி இல்லாத மிருகம் என வெறுப்புடன் பகிர்ந்த பாலகிருஷ்ணன் வெளியே கிளம்பினான். அதே சமயம் பங்களாவின் மறுபுறம் இந்த ஜெகநாதன் வாசஸ்தலத்தின் ஹாலில் கண்ணாடி எதிரில் சந்திரா தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் கணவன் ஆதரவு அவளுக்கு இல்லை என்றே ஏற்படுத்திய விதி அவளுக்கு செல்வத்தின் சுகங்களை அளித்திருந்தது. வலிவலே வந்திருக்கும் ராஜயோகத்தை அவள் ஏன் அனுபவிக்க மறுக்க வேண்டும்? வாரி முடித்திருந்த கூந்தலை சீர்படுத்தி கொண்டு நின்ற அவளை மன்னி என கூவி அழைத்து கொண்டே சகுந்தலா உள்ளே ஓடி வந்தாள். என்னம்மா வேணும் என சந்திரா பரிவுடன் கேட்டாள். இந்த ஆல்பத்தை பார்த்தது இல்லையே நீங்கள்? அண்ணா பீரோவில் கிடந்தது. இதில் விதவிதமான போட்டாக்கள் இருக்கென இறக்க சொல்லி முடித்த அவள் அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்தாள். சந்திராக்கு என்னவோ அதை பார்க்க வேணுமென ஆசை தோன்றவே சகுந்தலாவின் பக்கமாய் உட்கார்ந்து அந்த போட்டோக்கள் நிறைந்த புத்தகத்தை புரட்டி கவனித்தாள். ஜெகநாதன் கலாசாலையில் படித்த பொழுது எடுத்த படங்கள் பல. விதவிதமான உடைகளில் பல ரக தோற்றங்களில் இருந்தான் அவன். சில ஸ்திரீகளுடைய படங்களும் அதில் இருந்தன. இவாளெல்லாம் அண்ணாவோட கூட படிச்சவலாம் என வியாக்கியானம் செய்தாள் சகுந்தலா. சந்திரா ஒரு அழகிய புன்னகையுடன் மேலே புஸ்தகத்தை புரட்டி பார்த்தாள். ஜெகநாதன் ஒரு ஐரோப்பிய பெண்ணுடன் கை கோர்த்து கொண்டு எடுத்திருந்த ஒரு படத்தை கண்டதும் திகைத்து போய் அங்கேயே கண் கொட்டாது நோக்கினாள். இதுதான் மன்னி ரொம்ப விசேஷமானது. அண்ணாவோட இருக்காளே, அவள் பேர் டல்கியோ என்னவோவாம். அமெரிக்காவிலே அண்ணாவோட சிநேகிதமா இருந்தாலாம். தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அண்ணாவை தொந்தரவு படுத்தினாலாம். அண்ணா மட்டும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அம்மாவோட ஆச்சாரமெல்லாம் காத்திலே பறக்கணும் என்று சிரித்து கொண்டே சகுந்தலா கூறி முடிப்பதற்குள் சந்தடி செய்யாது உள்ளே வந்த ஜெகநாதன் கோபத்துடன் சக்கு போவிலியே என கர்ஜித்தான். சகுந்தலாவின் முகம் பயத்தினால் காலை விழுந்து விட்டது. இல்லை என தடுமாறினாள் பீதியுடன். இல்லையாவது நொல்லையாவது அதிக பிரசிங்க, உன்னை யார் இந்த புஸ்தகத்தை எடுத்து வர சொன்னதே? போக்கியே என மிகவும் ரவுத்திரக்காரமாய் அண்ணன் இறந்ததை கேட்ட சகுந்தலா ஹோவென அழுது விட்டாள். அதுவரைக்கும் பேசாது நின்று கொண்டிருந்த சந்திராவுக்கு சீனம் தாங்க முடியவில்லை. உள்ளதை சொன்னால் உடம்பெறிவானேன் என்று அவனை பார்த்து ஒரு பானத்தை போட்டு சகுந்தலாவை நெருங்கி அணைத்து கொண்டு, அவர் கிடைக்கிறார், நீ அழாதே என தேற்றினாள். சந்திரா கூறிய வார்த்தைகளால் கோபமடைந்த ஜெகநாதன், நான் தான் அயோக்கியன் என தெரிந்து கிடைக்கிறதே, அதை திரும்ப திரும்ப கூறுவதில் பயனில்லை என மொழிந்தான். சீனத்தினால் சிவந்திருந்த அவன் முகத்தை உற்று பார்த்து ஒரு நிமிஷம் சந்திராவின் மனம்
ஒரு நிமிஷம் பயத்தினால் நடுங்கியது. ஜெகநாதன் சட்டென குனிந்து பிரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகத்தில் நின்று அந்த படத்தை கிழித்தெடுத்தான். ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து அதை பற்ற வைத்தான். எப்படியாவது தப்பித்து கொள்ள சமயம் பார்த்து கொண்டிருந்த சகுந்தலா அப்போது சந்திராவின் பிடியை நின்று திமறிக்கொண்டு ஓடிவிட்டாள். போட்டோவை வேண்டுமானால் தீ வைத்து கருக்கி மறைக்கலாம், செய்த தப்புகளை மறைக்க முடியாதே என்று எகத்தாளமாக கேட்டாள் சந்திரா. அது சமயம் நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஆண்டி குன்று போகணுங்கிறது மறந்து போச்சு. சுவாமி வேண்டுதலை கல்யாணம் நிறைவேறினால் தம்பதிகள் சமேதராய் அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிக் கொண்டேன். இன்னைக்கு போகணும்னு நேத்திக்கே சொல்லியிருந்தேனே, எங்கே சந்திரா என காமாட்சி அம்மாள் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். சந்திரா புறப்படு, நாழியாச்சு, கார் ரெடியா இருக்குன்னு சொல்ல வந்தவன் மறந்தே போய்விட்டேன் என இறைந்து சொன்னான் ஜெகநாதன். அதுவரை எதுவும் நடக்காதது போன்று. இதோ வந்து விட்டேன் என தேனினும் இனிய குரலில் சந்திரா பதில் அளித்தாள். சார் என கார் ஆண்டிக்குன்றின் பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. காரை ஓட்டி சென்ற ஜெகநாதன் பக்கத்தில் கடுமையாக முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த மனைவியை ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் கட்சிலை போல் காரை செலுத்தி கொண்டு சென்றாலும் மென்மையான காற்றினுடைய பறந்து முகத்தில் வந்து படியும் மல்லிகை மலரின் மனமும் அடிக்கு ஒரு தடவை அவன் கை மீது படிந்து கொள்ளும் அவளது புடவியின் மென்மையும் ஒரு ஆனந்தத்தை அறிவுறுத்தி கொண்டிருந்தன ஜெகநாதனுக்கு. அருகில் சந்திரா உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அவளுடைய மனம் அவனுக்கு எட்டாத தூரத்தில் அல்லவா இருந்தது. நினைத்து பார்த்த ஜெகநாதன் மிக்க வேதனை அடைந்தவனாய் சந்திரா என தன்னையே மீறிய அன்புடன் அழைத்தான். திரும்பி பார்க்காமல் சந்திரா, கார் ஜாக்கிரதை, எங்காவது மோதி கொள்ளப் போகிறது என இடம் கொடுக்காமல் பேசினாள். குன்றின் அடிவாரத்தில் ஜெகநாதன் காரை நிறுத்தினான். இந்த விசித்திர தம்பதிகளை வரவேற்பது போன்று ஆளாட்சி மனை ஓம் ஓம் என முழங்கிக் கொண்டிருந்தது.